Taste the Daily. 8 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 49 தொகுதிகளில் 5ஆம் கட்ட வாக்குப்பதிவு நிறைவு. கடைசியாக கிடைத்த தகவலின்படி 56.68% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தகவல். மும்பையில் ஜனநாயக கடமையாற்றிய ரத்தன் டாடா, முகேஷ் அம்பானி மற்றும் அனில் அம்பானி, நீதா அம்பானி, அனன்யா பிர்லா உள்ளிட்டோரும் வாக்களிப்பு. மும்பையில் மனைவி பிள்ளைகளுடன் சென்று ஓட்டு போட்ட ஷாருக் கான், அமீர் கான், சல்மான் கான், ஹிருத்திக் ரோஷன் உள்ளிட்ட பாலிவுட் நடிகர்கள். அமிதாப், ஜெயா, சயீப், கரீனா, ரன்வீர், தீபிகா உள்ளிட்ட நட்சத்திர தம்பதிகளும் வாக்களிப்பு. மும்பையில் ஜனநாயக கடமையாற்றிய பிரபல நடிகைகள் ஹேமமாலினி, ரேகா, மாதுரி தீக்ஷித், ஐஸ்வர்யா ராய், ஷில்பா ஷெட்டி உள்ளிட்டோர். தமன்னா, ஹன்சிகா, ரகுல் பிரீத் சிங், சோனாக்ஷி, வித்யா பாலன், கியாரா அத்வானி, சாரா அலிகான், ஜான்வி கபூர் என ஏராளமானோர் ஆர்வத்துடன் வாக்களிப்பு. பாரமுல்லா தொகுதியில் ஆர்வத்துடன் வாக்களித்த காஷ்மீரத்து மக்கள். பூஞ்ச் பகுதியில் முதன்முறையாக வயதானவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வசதியாக வீடுகளுக்கு சென்று வாக்கை பதிவு செய்த அதிகாரிகள். லடாக்கின் லே பகுதியில் மக்களவைத் தேர்தலில் ஒரே ஒரு குடும்பத்திற்காக அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடி. 5 பேர் வாக்களிப்பதற்காக சிறப்பு ஏற்பாடு செய்த தேர்தல் ஆணையம். ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழப்பு. ஹெலிகாப்டர் மலையில் மோதி தீப்பற்றியதால் அதில் பயணித்த அதிபர், வெளியுறவு அமைச்சர் உள்ளிட்ட 9 பேர் பலியானதாக அறிவிப்பு. சிறுபான்மையினருக்கு எதிராக தாம் ஒரு வார்த்தை கூட இதுவரை பேசியதில்லை என பிரதமர் மோடி திட்டவட்டம். காங்கிரசின் வாக்கு வங்கி அரசியலை தாம் எதிர்த்து வருவதாகவும் பேட்டி ஒன்றில் விளக்கம். பாபா சாஹேப் அம்பேத்கர் முதல் பண்டித நேரு வரை மத அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததாக பிரதமர் மோடி கருத்து. அரசியல் சாசனத்தை உருவாக்கியவர்களின் நோக்கத்தை சிதைக்கும் காங்கிரசின் முயற்சியை மக்களிடையே தாம் அம்பலப்படுத்துவதாகவும் விளக்கம். தமிழ்நாட்டில் 7 நாட்களுக்கு பரவலாக மிதமான மழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை மையம் தகவல். தென் தமிழக கடலோரம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல சுழற்சி தொடர்ந்து நிலவி வருவதாகவும் விளக்கம். தேனி, விருதுநகர், தென்காசி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் நாளை கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். 13 மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தகவல். மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மேலும் 2,30,000 பெண்கள் இணைக்கப்பட திட்டம். புதிய பயனாளர்களை இணைப்பதற்கான விண்ணப்பங்கள் அடுத்த மாதம் முதல் வழங்கப்படும் என திட்ட அதிகாரிகள் தகவல். வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள மையங்களில் சிசிடிவி கேமராக்கள் அடிக்கடி இயங்காமல் போவது சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக இபிஎஸ் கருத்து. வாக்காளர் பட்டியல், வாக்குப்பதிவு சதவீத அறிவிப்பு போன்ற அனைத்திலும் தேர்தல் ஆணையம் குளறுபடி செய்துள்ளதாக குற்றச்சாட்டு. தேர்தல் எண்ணும் மையங்கள்ல அடிக்கடி இந்த கேமரா, சிசிடிவி கேமரா இயங்காத போகுது. இதுவரைக்கும் இப்படிப்பட்ட நிலைமை வந்ததில்லை. இதற்கு முன் தேர்தல் நடந்திருக்குது. வாக்கு எண்ணும் மையத்துல அங்கங்க பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமரா முழுமையா இயங்கியது. எந்த தடையும் இல்லாம இந்த ஆட்சியிலும் சரி, இந்த தேர்தல் ஆணையமும் என்ன செய்ததே தெரியல. சிலந்தி ஆற்றின் குறுக்கே அணை கட்டும் முயற்சியை திமுக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என இபிஎஸ் வலியுறுத்தல். கர்நாடகா மேகதாதுவிலும் ஆந்திரா பாலாற்றின் குறுக்கிலும் அணை கட்டுவதை தடுக்காவிட்டால் தமிழகத்தின் நீர் பற்றாக்குறை அதிகரிக்கும் என எச்சரிக்கை. சிலந்தி ஆற்றின் குறுக்கே அணை கட்டப்பட்டு விட்டால் அமராவதி அணைக்கு வருகின்ற நீர் வெட்பிடும். அதில் பாசனம் பெறுகின்ற விவசாயிகள் பெரும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். குடிநீர் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். ஆகவே இந்த விடியா திமுக அரசு உடனடியாக கவனம் செலுத்தி இந்த சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு அணை கட்டுவதை தடுத்து நிற்க சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த அரசை வலியுறுத்தியுள்ளது.
கேரள அரசை கண்டித்து சிலந்தி ஆற்றின் குறுக்கே அணை கட்டுவதை தமிழக அரசு உடனே தடுக்க வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தல். கூட்டணிக்காக தமிழக விவசாயிகள் பொதுமக்களின் நலனையும் உரிமைகளையும் அடகு வைக்க திமுக தயங்கியது இல்லை எனவும் விமர்சனம். திருநெல்வேலியில் உணவகம் ஒன்றின் வெளியே காதலி மற்றும் அவரது தோழிகள் முன்னிலையில் சரமாரியாக வெட்டி கொல்லப்பட்ட ரவுடி. கொல்லப்பட்ட பசுபதி பாண்டியனின் ஆதரவாளர் மீது 7 வழக்குகள் இருப்பதாக போலீசார் தகவல். 2000 கோடி ரூபாய் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் ஜாஃபர் சாதிக்கின் மனைவி அமினாவிடம் அமலாக்கத்துறையினர் விசாரணை. ஜாஃபர் சாதிக் அளித்த வாக்குமூலத்தை அடிப்படையாக வைத்து விசாரணை நடத்தப்படுவதாக அதிகாரிகள் தகவல். கஞ்சா வைத்திருந்ததாக கைது செய்யப்பட்ட வழக்கில் சவுக்கு சங்கரை 2 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி. மதுரை மாவட்ட போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே பட்டாசு குடோனில் நேரிட்ட வெடிவிபத்தில் ஒருவர் உயிரிழப்பு. குடோனில் வெல்டிங் வைக்கும்போது வெடிவிபத்து நேரிட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தகவல். வெள்ளி, சனி மற்றும் பௌர்ணமி நாளில் மட்டும் சென்னை கோயம்பேட்டில் இருந்து வரும் 24ஆம் தேதி முதல் திருவண்ணாமலைக்கு பேருந்துகள் இயக்கம். மற்ற நாட்களில் கிளாம்பாக்கம், மாதவரம் ஆகிய இடங்களில் இருந்து மட்டும் திருவண்ணாமலைக்கு பேருந்துகள் புறப்படும் என போக்குவரத்து துறை அறிவிப்பு. குஜராத் மாநிலம் அகமதாபாத் விமான நிலையத்தில் ISIS தீவிரவாதிகள் 4 பேர் கைது. கைது செய்யப்பட்ட 4 பேரும் இலங்கையை சேர்ந்தவர்கள் என தீவிரவாத தடுப்பு படையினர் தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 55,200 ரூபாய்க்கு விற்பனை. நேற்றைய விலையை விட 400 ரூபாய் அதிகரித்துள்ளதாக தங்க வியாபாரிகள் தகவல். சென்னையில் முதன்முறையாக 100 ரூபாயை தாண்டியது 1 கிராம் வெள்ளியின் விலை. நேற்று 97 ரூபாய் 50 பைசாவுக்கு விற்ற நிலையில் இன்று வெள்ளி 3 ரூபாய் 50 பைசா அதிகரித்து 1 கிராம் 101 ரூபாய்க்கு விற்பனை. சிங்கப்பூரில் கடந்த ஒரே வாரத்தில் 26,000 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதாக தகவல். ஜூன் மாதத்தில் காய்ச்சல் தொற்று பாதித்தோர் எண்ணிக்கை உச்சம் தொடக்கூடும் என அந்நாட்டு அரசு அறிவிப்பு. Taste the Daily.